2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்குமே கண்டிராத ஒரு புதிய திருப்பமாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் வியக்கத்தக்க ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு வந்திருக்கு. யாருமே எதிர்பாராத வகையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கு. திராவிட கட்சிகளோட கோட்டையாக கருதப்படக்கூடிய தமிழகத்தில் ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு விஷயமா இருக்குது. இருந்தால் கூட தேர்தல் முடிவுகள் வெளியாகி பல நாட்கள் கடந்த நிலையிலும் ஆட்சி அமைப்பதில் நிலவக்கூடிய இழுபறி சூழல் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. 108 இடங்களை வென்ற விஜய் தனிப்பெரும் கட்சியாக இருந்தால் கூட அவரால் தற்காலிகமாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியும் மற்ற கட்சிகளும் இணைந்து 116 இடத்தை எட்டியிருக்கக்கூடிய விஜய் இன்று ஆட்சி அமைப்பாரா, ஆட்சியில் இன்னைக்கு அமருவாரா அப்படிங்கிற கேள்விகளும் பல போராட்டத்தை கொண்டிருக்கு. அதே நேரத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவா இல்லையா திருமாவளவன் அப்படிங்கிற டவுட்டுமே பல பேருக்கு இருக்கு. விஜயின் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவா இல்லையா என திருமாவளவன் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அப்படிங்கிற தகவலுமே வெளியாயிருக்கு. மேலுமே விஜயின் தாவேகா ஆட்சி அமைக்க இப்போ பார்த்தீங்களா, இது தொடர்பாக காணொலி வாயிலாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாகவும் திருமாவளவன் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிசிகா தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் 118 இடம் இருந்தால் மட்டுமே 118 எம்எல்ஏக்கள் இருந்தால் மட்டுமே விஜயால் ஆட்சி அமைக்க முடியும். இப்படிப்பட்ட தாவேகா இந்த சூழலில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது, விஜய் ஜாதகத்தில் மாளவிய ராஜயோகம் எந்தளவு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும், விஜய் இந்த டைமில் விஜயின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜயோகம் விஜயின் மாபெரும் வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியம் இவரை ஆட்சியில் உட்கார வைக்குமா, இவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இப்போது வலுவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் இரு பெரு துருவங்களாக இருந்த திமுக அதிமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்திய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருக்கிறது. இது மாபெரும் வெற்றியை கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மாநில அரசியலில் ஒரு மாபெரும் வரலாற்று செய்தியாக இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மற்றும் எண் 4க்கும் நடிகர் விஜயின் வெற்றிக்கும் இடையிலான சுவாரஸ்யமான தொடர்பும் இருக்குது. மேலுமே இந்த திருப்பம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பல சதாப்தங்களாக நிலவி வந்த திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை அதிரடியாக அசைத்து பார்த்துருக்கு. அதே நேரத்தில் தமிழகம் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதுமே தளபதி விஜயோட பெயரானது எதிரொலித்து வந்தது. இந்த அரசியல் பயிற்சிக்கு பின்னால் மக்களோட ஆதரவு மட்டும் இல்லாமல் விஜயின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அபூர்வ கிரக நிலைகளோட அமைப்புகளையும் பார்க்க போகிறோம். மே 4ஆம் தேதியின் பஞ்சாங்க அமைப்புகளும் மிக முக்கியமான பங்காக இருக்கிறது அப்படின்னு ஜோதிடர் நிபுணர்கள் சொல்லப்படுறாங்க. இந்த சூழலில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க போகிறது, ஜோதிட ரீதியாக பார்த்தா மே 4, 2026 அன்று நிலவிய கிரக சேர்க்கையானது அதிகார மாற்றத்தை உறுதி செய்யும் விதமாக அமைஞ்சிருக்கா. அன்று சந்திரன் மூல மற்றும் பூர்வாஷ்ட நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதோட சித்தி யோகமும் இணைந்து காணப்படுது. மூல நட்சத்திரத்தோட அதிபதி கேது. இது பழைய அமைப்புகளை வேரோடு அசைத்து திடீர்னு புரட்சி மாற்றங்களை உருவாக்கும் ஒரு வல்லமை கொண்டதாக தெரிவிக்கிறாங்க. இத்தகைய வலிமையான பஞ்சாங்க அமைப்போட விஜயின் பிறந்த ஜாதகம் கைகோர்த்தது ஒரு அபூர்வ நிகழ்வாக பார்க்கப்படுது. விஜயோட ஜாதகத்தை ஆராயும் போது அவர் தற்போது மிகவும் செல்வாக்கு மிக்க குரு பகவானின் ஆதிக்கத்தில் இருப்பது தெரிய வருகிறது. அவரோட ஜாதகத்தில் குரு மற்றும் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். இது மக்கள் மற்றும் சமுதாயத்தின் மீதான அவரோட செல்வாக்கை அசுர வேகத்தில் அதிகரிக்கும். மேலுமே அதிகாரத்தை குறிக்கக்கூடிய 10ஆம் வீட்டில் அஷ்டகவர் பலம் 30க்கும் அதிகமாக இருக்குது. ஒருவரோட ஜாதகத்தில் 10ஆம் வீடு இவ்வளவு வலுவாக இருந்து குரு சுப நிலையில் அமரும் போது அவர் அதிகாரத்தின் உச்சத்தை தொடுவதை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஜோதிட ஒரு விதியாக இருக்குது. இந்த விஜயோட பிரம்மாண்ட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விஜயின் பிரம்மாண்ட வெற்றிக்கு மற்றொரு ரகசியமாக சொல்லப்படுவது அவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை என சொல்லப்படக்கூடிய சம்மோகன யோகம். இந்த யோகம் அவருக்கு அளவற்ற ஒரு புகழையும் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஈர்ப்பு தன்மையும் கொடுக்கக்கூடும். என் கணிதப்படி பார்த்தீங்களா 22ஆம் தேதி பிறந்த விஜயோட எண் 4 2+2 ஆகும். இதனோட அதிபதி ராகு. அரசியலில் ஒரு சாமர்த்தியமான சதுரங்க வீரராக கருதப்படுவார்.
ஸோ விஜயோட பிறந்த தேதி 4 ஜூன் 22, கூட்டுத்தொகை 4. மே 4ஆம் தேதியோட அவரோட பிறந்த தேதியான 4 இணைந்தது அவரது சக்தியை பல மடங்கு உயர்த்தியிருக்கு. மறுபுறம் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பது ஆளும் கட்சிக்கு கடுமையான சோதனைகளை வழங்கியிருக்கிறது. மக்களிடையே இருந்த அதிருப்தி சனியோட தாக்கத்தினால வெளிப்பட்டு திராவிட அரசியலுக்கு நல்ல ஒரு மாற்றாக தேடப்பட்ட ஒரு சக்தியாக விஜயை முன்னிறுத்துகிறது. இவ்வாறாக கிரக நிலைகளும் மக்கள் எண்ணங்களும் ஒரு புள்ளியில் இணைந்தால் தாவேகா தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தோட மொத்த தொகுதிகள் 234. தமிழகத்தோட மொத்த தொகுதிகள் இந்த கூட்டுத்தொகை 2 + 3 + 4 9. ஆனால் தாவேகா வெற்றி பெற்ற இடங்கள் 108 மற்றும் பிற கட்சிகளோட பலத்தை பொறுத்து அமைய போகும் கூட்டணி ஆட்சியோட இறுதி எண்ணிக்கை 4 அல்லது 8, அதாவது 4 மடங்கு ஆகிய எண்களை சுற்றி வருவதா எண்கணித நிபுணர்கள் சுட்டிக்காட்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த 108 இடங்களின் வெற்றிக்கு உண்மையான காரணம் தமிழக அரசியலில் 4 அப்படிங்கிற எண் விஜய்க்கு ராசியான எண்ணாக மாறிவிட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. அதே நேரத்தில் விஜய் மாபெரும் வெற்றியை உருவாக்கக்கூடிய ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய பஞ்சமாக புருஷ ராஜ யோகங்களில் முக்கியமானதாக கருதப்படுவது மாளவிய யோகம். அதாவது சுக்கிர பகவான் ரொம்பவும் வலுவாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய இந்த யோகம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மகத்தான ஒரு செல்வமோ சமூகத்தில் ஒரு செல்வாக்கு மற்றும் சொத்துக்கள் சேரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் ஒரு மாளவிய யோகம் எப்படி பார்க்கறது அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் இருக்கும். மேலும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பின்படி அவரோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு யோகம் அமைஞ்சிருக்கும். யோகம் அப்படின்னா என்ன என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா ஜோதிடத்தின்படி யோகம் அப்படிங்கிறது வெறும் சுப பலன்களை மட்டுமே தரக்கூடியதாக இல்லாமல் பல நேரங்களில் சற்று சாதகமற்ற பலன்களை கூட தரக்கூடியதாக இருக்கும். அந்த நபரோட வாழ்க்கையில் விதியை தீர்மானிக்கக்கூடியதாக அது பார்த்திங்களா இருக்கும். எடுத்துக்காட்டாக நாம் இங்கே பார்க்கக்கூடிய மாளவிய யோகமானது குறிப்பாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தன்னோட சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ அல்லது மூல திரிகோண ராசியிலோ அமர்ந்தாலோ அது கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பின் பஞ்சாங்கமோ புருஷ ராஜ யோகங்களில் ஒன்றான மாளவிய யோகமானது உருவாகும். அதாவது மாளவிய ராஜயோகம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒரு முக்கிய பங்கானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் உருவாகக்கூடிய யோகங்களும் பல சிறப்பான தாக்கங்களை கொடுக்கும். அந்த விதத்தில் தான் இந்த மாளவிய ராஜயோகம் அவருடைய ஜாதகத்தில் இருப்பின் அவர் குடும்பத்தோட ஆதரவு இல்லை அப்படின்னாலும் சரி, தனியாகவே பல சாதனைகளை படைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் அவர் முயற்சியால் மன்னனாகவோ அல்லது உயர்ந்த பதவி வகிப்பவங்களாகவோ அவரை உயர்த்துவதில் கிரகங்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு ராஜயோகத்தை தருகிறதோ அதே அளவுக்கு சில யோகங்கள் பறித்து கொள்ளவும் செய்யும். ஸோ சுக்கிரன் லக்கணத்தில் இருந்து கேந்திர ஸ்தானத்திலோ, அதாவது 1, 4, 7 அல்லது 10ஆம் வீடுகளில் அல்லது சொந்த ராசியிலோ அல்லது மூல திரிகோணம் உச்ச ராசியில் இருப்பின் மாளவிய யோகமானது உருவாகும். இந்த யோகம் கொண்ட சில பிரபலங்கள் தலைவர்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த யோகம் கொண்ட சில தலைவர்கள், அதாவது நம்மளோட இந்திய நாட்டோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு, காங்கிரஸ் கட்சியோட நீண்ட கால தலைவராக இருந்த சோனியா காந்தி, கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி, கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங், 3 முறை பஞ்சாப் மாநில முதல்வராக பணியாற்றிய அகாலி தளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் சிங் பாதல், நடிகைகளான தபு மற்றும் மாதுரி தீட்சி, நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜயோட ஜாதகத்தில் சுக்கிரன் தன்னோட சொந்த ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால இந்த யோகத்தின் அருளை அவர் பெற போகிறார். மேலுமே இந்த பிரபலங்கள் உள்ளிட்ட பல பேருக்குமே தங்களோட ஜாதகத்தில் இந்த யோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது அவங்கவுங்க செயல்பாடுகளுக்கு ஏற்பதான் அடைய முயற்சிக்கும் இடத்தை சென்றடைய இந்த யோகமானது உறுதுணையாக இருக்கும்.
அதே நேரத்தில் இந்த மாளவிய ராஜயோகம் இருக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்க போகலாம். மாளவிய யோகம் கொண்ட ஒரு நபர் பொறுமைசாலியாக இருப்பாங்க, மனைவி மக்களோட ஆதரவு பெற்றவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் செல்வந்தராக தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பவங்களாகவும் இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக நிலை பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவு கூர்மையும் கல்வி ஆராய்ச்சி போன்ற தங்களுடைய செயல்பாடுகளால் புகழ் பெற்று ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையான வசீகரமான ஒரு தோற்றம் மற்றும் ஆளுமை திறன் பிறரை கவர்ந்திருக்கும் விதமாக இருக்கும். அதையும் தாண்டி இவங்ககிட்ட நல்ல பண்புகள் நிறையாவே இருக்கும். வசதி மிக்கவங்களாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் செழிப்பானவங்களாகவும் ரொம்ப பொறுமைசாலியாகவும் அதே நேரத்தில் நிதானமானவங்களாகவும் இருப்பாங்க. மீனராசி சுக்கிரன் உச்சம் பெறும்போது ரிஷபம் துலாமில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுதும் அரிய அளவில் நல்ல பலன்களை எல்லாமே கொடுக்கக்கூடிய யோக அமைப்பு மேலே இவங்களுக்கு அமையும்.